வணக்கம். இந்த தீயவர் கொலை போன வீக்கெண்ட் ரிலீஸ் ஆன படம் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம் இருந்தது. சரி, ஓகே, நம்ம பண்ணிடுவோம், மக்களுக்கு சொல்லிடுவோம் என்ன நினச்சோம் அப்படின்றனால பெருசாக ஸ்கிரிப்டெல்லாம் எழுதலை. ஸோ இதை நான் விமர்சனமும் சொல்ல முடியாது. ஸோ என்ன சொல்கிறது, இந்த படம் பார்க்கும்போது என் மைண்டில் என்னெல்லாம் ஓடிச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இது விமர்சனம் நீங்கள் நினைக்க வேணாம். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். எப்பயுமே உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற படங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா அந்த உண்மை சம்பவம் நிஜமே நம்ம பேப்பரில் நியூஸ்லலாம் பார்த்ததை தாண்டி அதில் பின்னாடி ஏதாவது டீட்டெயிலிங் இருக்கா, உண்மை வேறு ஏதாவது இருக்கா, நிஜமாவே தப்பு பண்ணாங்க வேறு இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்களா, அதை பற்றி இந்த படத்தில் பேசுகிறாங்கன்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்கள் ஒழுங்காக எடுக்கப்படும் போது அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட பெருசாக போய் சேரும். அதனால தான் அப்படியான படங்கள் இப்போ நம்ம பிக் பாஸ் கூட எதுக்கு பார்க்குறோன்னா ஒரு வயரஸ்டிக்கான ப்ளஷர் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரியான படங்கள்லாம் கூட ஒரு வயரஸ்டிக்கான ப்ளஷரை தான் கொடுக்குது. பட் அட்லீஸ்ட் அது என்கேஜிங்காக, என்டர்டெய்னிங்காக, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா அது கூடுதல் போனஸ் ஆடியன்ஸுக்கு. அண்ட் அவங்களுக்கும் படம் ஓடுது, காசு வருது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இந்த தீயவர் கொலை நடந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் சென்னையில் நடந்த ஒரு மோசமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ரைட்டர் காரில் போயிட்டு இருக்காரு, தன்னுடைய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப கில்ட்டியாக பேசி அழுதுட்டு இருக்காரு. அவருடைய கார் வழிமறிக்கப்படுது. ஒரு பைக்கில் வந்த ஒரு கில்லர் வந்து அவரை மடக்கி அவரை வண்டியிலேருந்து வெளியில் தள்ளி கொடூரமாக அடித்து கொலை பண்ணுறான். ஸோ யார் அந்த கில்லர், எதுக்காக இவரை கொலை பண்ணோம், இதுக்கான காரணம் என்னன்ற மாதிரியான விசாரணையெல்லாம் நடக்குது. அந்த விசாரணை பண்ணுற ஆஃபீஸர் தான் அர்ஜுன். அவர் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சாரு இல்லைங்கிறது ஒரு கதை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ பிரவீன் ராஜா இருக்காரு. அவருடைய அம்மா ஒருத்தங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்காம இவர் கூடவே வச்சு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு. இவரோட ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்காரு, பிராங்க்ஸ்டர் ராகுல். ஸோ பிரவீன் ராஜா இந்த மாதிரி வீட்டில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு மிஷின் மாதிரி ஒன்று மாட்டி அவங்களுக்கு தூங்க வைக்கிற ஒரு கம்பெனி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காரு. அப்படி ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகும்போது ஐஸ்வர்யா ராஜேஷை பார்க்குறாரு. ஸோ ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் மேட்ரிமோனியல் ஏதோ மீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி லிங்க் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணைக்கும் இந்த லவ் ட்ராக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் இன்னொரு கதை. நீங்கள் செக்ஸ் லஸ்ட்டாக பார்க்குறீங்க, இந்த படத்தில் எனக்கு பெரிய ஹைலைட்டாக தெரிஞ்ச விஷயம் அர்ஜுனுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான். மனுஷன் இன்னும் கூட பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காரு. ஸோ அவருடைய ரோலை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த குறையும் இல்லாமல் அவர் பக்காவாக ப்ளே பண்ணுறாரு. தென் செகண்ட் ஹாஃபில் ஒரு வீடை வச்சு ஒரு கனெக்ட், ஒரு ஃப்ளாட்ஸை வச்சு ஒரு கனெக்ட் ஒன்று கொண்டு வராங்க. அது ஒரு வேளை கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருந்தது. பட் இதை தாண்டி இந்த படத்துடைய ப்ரொசீடிங்ஸில் ஸ்மார்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஏமாற்றமான விஷயம். இந்த விசாரணைங்கிறது ரொம்ப 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 ஜெனரிக்காகவே இருக்குது. அண்ட் எல்லாமே ரொம்ப எதேச்சியாக நடக்குது. இந்த ரீல்ஸ்லாம் எதேச்சியாக இந்த பக்கம் போனேன், அந்த இடத்துக்கு போனேன், துபாய்க்கு போனேன், அந்த மாதிரி ரொம்ப ஹேப்பன் ஸ்டான்ஸாக ரொம்ப எதேச்சியாகவே எல்லாமே நடக்குது. ரொம்ப சீரியஸாக விசாரணை நடந்துகிட்டே இருக்கும்போது கட் பண்ணி லவ் ட்ராக்குக்கெல்லாம் போகிறாங்க. அது இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. அந்த லவ் ட்ராக்கில் பாட்டு வரும்போது அது இன்னும் பயங்கரமான ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. நம்மளுக்கே ஒரு கில்லர் ரேஜ் வருது. அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு முடிகிற மாதிரி வரும்போது டக்குன்னு திரும்பி ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பித்த மாதிரி இன்னும் இழுத்தாங்க பாருங்கள். அப்போலாம் பயங்கரமான பொறுமை எழுந்துட்டேன். சரி, இந்த விசாரணையாவது கரெக்டாக ஒரே நேர்கோட்டில் போகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கப்பல் வராங்க. அவங்க ஒரு ரகசிய கேமரா வச்சு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கு அர்ஜுன் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் வச்சுருக்காங்க. சரி, அந்த சீன்லேருந்து அர்ஜுன் இந்த கேஸ் சம்மந்தமாக ஏதோ லீடு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சா அதான் கிடையாது. ஜஸ்ட் ஹீரோ வந்து எவ்வளோ நல்லவர், எவ்வளோ வல்லவருங்கிறத காமிக்கிறதுக்காகவே அந்த சீனை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியல. படத்தில் 2 ட்விஸ்ட் இருக்குது. எல்லாமே நம்ம எதிர்பார்த்த ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. ஒன்று, அந்த கில்லர் யாருங்கிற ட்விஸ்ட். அந்த கில்லர் யாருங்கிறது பெரிய ட்விஸ்ட்லாம் இன்டர்வல் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் இன்டர்வல் முன்னாடியே நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ரொம்ப ஆப்வியஸாக நம்மளை டிசைவ் பண்ணி வச்சிருக்காங்களா. இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக இதுதான் ட்விஸ்ட்டு, இதுதான்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அந்த ட்விஸ்ட் ஒர்க் ஆகும். அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் வருது. அதை வந்து ரொம்ப நேரம் வந்து அதை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு பெரிய மேட்டராக நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் அந்த ட்விஸ்ட் வரதுக்கு முன்னாடியே கூட நம்மளால் அது ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. ஸோ படத்தில் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த ட்விஸ்ட்டாக இருந்தாலும் அது எதிர்பார்த்த ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஃபீமேல் ப்ரொடாகனிஸ்ட்டுக்குன்னு படங்கள் எழுதப்படுறது ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன பண்ணுவாங்க, மேல் ப்ரொடாகனிஸ்ட்டுக்குன்னு எழுதி அதை லைட்டாக படிட்டிங்கிறீங்க பார்த்து ஃபீமேல் ப்ரொடாகனிஸ்ட் மாற்றிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய கால் ஷீட் ஏதாவது கிடச்சிருக்கும் போது அதுக்காக மாற்றிடுவாங்க. டக்குன்னு அது முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு உட்காந்து யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஃபீமேலாக இருக்கும்போது அங்கே நல்லா மாறும், ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன மாறும், அந்த சூழல் எப்படி மாறும்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த படத்துலையும் அப்படி தான். இப்போ தான் ரீசெண்டாக நம்ம எல்லோ பார்த்தோம் இல்லையா. ஸோ எப்படி ஒரு ஆணுக்கு பிரேக்கப் நடந்தால் அதுலேருந்து மீண்டு வர டக்குனா ஊரை விட்டு வெளில போய் ஒரு ட்ராவல் போனோம், அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு பொண்ணு கிளம்பி போகிறாங்கன்றதா. அதில் வந்து பெரிய அது ஒரு ஃபீமேல் ப்ரொடாகனிஸ்ட்டுக்குன்றதுக்கான சேஞ்சுன்ற மாதிரி எதுவும் எனக்கு பண்ண மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் இதுலையும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் அகைன் கிளைமேக்ஸில் அவங்களுக்கு ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஃபைட்லாம் கொடுத்துருக்காங்க. எதுன்னு தெரியல. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் சொல்கிறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க வேணாம்னு நான் சொல்ல. ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க இல்லையா, அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஒட்டியாவது அந்த ஃபைட் கொரியோகிராஃபி இருந்துருங்க இல்லையா. அதான் கிடையாது. அந்த ஃபைட் கொரியோகிராஃபியும் டிபிக்கல் மாஸ் ஹீரோ படங்களுக்கான ஃபைட் கொரியோகிராஃபி மாதிரி தான் இருக்குது. பழைய தமிழ் சினிமாக்கள் இப்படியான விசாரணையெல்லாம் நடக்கும்போது உண்மை தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் மட்டும் இருப்பாங்க. அந்த ஆள்
வந்து வெளியில் வர முடியாமல் யாருக்கனுக்கும் தெரியாமல், ஏன்னா அவர் வெளில வந்து அவர் உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வெளில வர முடியாமல் பதுங்கி இருப்பார். கரெக்டாக செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஹீரோவையோ ஹீரோயினையோ பார்த்து உண்மையை சொல்லிட்டு செத்து போவார், ஆர் உண்மையை சொல்லிட்டு உயிரோடு இருப்பார், டிபெண்டிங் அப்பான் தி மைண்ட் செட் ஆஃப் த டேரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்து அப்படி ஒரு கேரக்டரை வைக்கல, ஆனால் அது பதில் ஒரு டைரி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு டைரி ஆர் கதை புக்கு. அந்த கதை புக்கில் எல்லா உண்மையும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த கோனார் உரை மாதிரி தான் அது. அதை பார்த்தீங்கன்னா எல்லா கொலை எதுக்காக நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு எல்லாமே புரிஞ்சிடும் அவங்களுக்கு. ஸோ அந்த புக்கு வந்து ஹீரோ கிட்ட கிடைக்கணும் இல்லையா, அதுக்கு அப்படியே சுற்றி வளைச்சி எங்கெங்கயோ பண்ணி கடைசியில் அந்த புக்கை வந்து ஹீரோ கையில் ஒப்படைக்கிறாங்க. லாஜிக்கலாக யோசிச்சா நிறைய கேள்விகள் கேட்கலாம், பட் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு கன்வீனியன்ட்டாகவே எல்லா ஃபேக்டர்ஸையும் கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி நான் பொதுவாக சொல்லிக்கிறேன். அப்புறம் அதை சொல்லிட்டு இது வேறு ஸ்பாயிலர் ஆகிடும்ன்ற அப்படி நான் சொல்ல விரும்பல. ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் சொல்லாமல். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி மெயின் ஸ்ட்ரீமில் பேசுகிறோம், மக்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரோம். இப்படியான சம்பவங்கள் உங்களுடைய சூழல் நடக்கும்போது அதை நீங்கள் எதிர்த்து கேளுங்க, தட்டி கேளுங்க, யாரும் வந்து ஒதுங்கி வந்துடாதீங்கன்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது இப்படி படத்தை எடுத்துருக்காங்கன்ற மாதிரி நானே புரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுதான் ஒருவேளை டேரக்டரோட இன்டென்ஷன் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆன்டி காமெடிலாம் எதுக்கு பண்ணோங்கிறது தெரியல. ஆன்டி வெறின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அதை ஆன்டிஸ்லாம் செக்ஷுவலைஸ் பண்ண மாதிரி ரொம்ப அபத்தமாக இருக்குது அந்த காமெடிலாம். அடுத்த விஷயம் வந்து இந்த படத்தில் அந்த முக்கியமான அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது படமாக்கப்பட்ட விதம் ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருந்தது. அது இன்னும் கூட டிக்னிஃபைடாக சஜஸ்டிவாக எடுத்துருக்கலாம். அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துமே கூட எதுக்கு இவ்வளோ இன்சென்சிட்டிவாக அதை போர்ட்ரே பண்ணோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுமே இவங்க சொல்ல வர மெசேஜுக்கு ஆர் அந்த இன்டென்ஷனுக்கு பயங்கர டோட்டல் ஆப்போசிட்டாகவே இருந்தது. ஆக இது ரெண்டு விஷயங்களும் தப்பு, இதை மாதிரி படங்கள்லாம் எடுக்கவே கூடாது அப்படிலாம் கிடையாது. அது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. ஒருவேளை படம் ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு, நம்மளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க விடாமல் இந்த படம் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா இதெல்லாம் பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ படம் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்னும் போது இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே தெரியுது. இன்னொரு ஐரனி என்னன்னா, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் படத்தில் வச்சுட்டு US 16+ சர்டிஃபிகேட் வாங்கும்போது அது இன்னும் நம்மளுக்கு பயங்கர வெறியாகுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுக்கப்படுற படங்கள், நோபல் இன்டென்ஷன்ஸோட நல்ல மெசேஜ் எல்லாம் இருக்கிற படங்கள் எப்பயுமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்கிறதுக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளவே. உங்களுக்கு இந்த படம் என்ன சொல்ல வருதுன்றதை தெரிஞ்சுக்க ஆர்வம் இருந்தால், கியூரியாசிட்டி இருந்தால் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் என்னுடைய பார்வையில் அடல்ட்ஸ் ஒன்லி.